நாங்கள் வேறு ஒன்றையும் அல்ல, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருகிற ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு. அவர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அவருடைய பெயரை நாங்கள் அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். சிலர் வியாதிகளால வறுமைகளால வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதிகள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த வியாதிகள். ஸ்தோத்திரம். நாங்கள் மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டோம் அல்லது என்னை பார்க்க ஆள் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். இன்னொருத்தர் என்ன என்றால், ஸ்தோத்திரம், எனக்கு வந்திருக்கிற வியாதியை நான் யாரிடத்திலே சொல்லுவேன், இதை எனக்கு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அந்தரங்கமான பிரச்சனை இருக்கிறது. பலரும் எல்லா விஷயத்தையும் எல்லாரிடம் சொல்லிவிட முடியாது. ஆனால் சிலர் என்ன என்றால், எனக்குள்ளே இருக்கிற இந்த வருத்தத்தை, வியாதியை அல்லது வேதனையை யாரிடத்திலே சொல்லுவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர், யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்க சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஸ்தோத்திரம். யார் என்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறார் அப்படி என்று பார்க்கிறார். யார் ஸ்தோத்திரம் என்னை கூப்பிடுகிறார் என்று பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இதுவரை உங்களுக்கு தெரியாது, எங்கே போவது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த நிமிடத்தில் உங்கள் அறைகளிலே இருந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்பீர்களே, ஆனால் உங்களுடைய என்ன தேவை இருக்கிறதோ அது வியாதியிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், சமாதானம். கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல்கார ஓட்டத்தில் இது வேகமான வாழ்க்கை, இது வேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல்கார ஓட்டத்தில் இது வேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல்கார ஓட்டத்தில் இது வேகமான வாழ்க்கை, இது வேகம்.